cloud computing class students. So cloud computing la நம்ம unit number 2 பார்த்துட்டு இருந்தோம். So previous classல cloud computing architecture அப்படினா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். Then cloud delivery model அப்படினா என்ன, then SPI அதாவது SaaS as a service, அதாவது software as a service, platform as a service, infrastructure as a service அப்படினா என்னங்கறத பார்த்தோம். Then SaaS சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ், தென் பாஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு கிளவுட் டெலிவரி மாடல். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு கன்சியூமருக்கு ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் ப்ளஸ் ஹார்ட்வேர்ஸ் ஒரு பார்ட் ஆஃப் த செட்டப் வந்து ஒரு சர்வீஸாக டிமாண்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஒரு கிளவுட் அட்மினில் இருக்கிற பார்ட் ஆஃப் த சர்வீசஸ் எல்லாமே வந்து ஒரு சர்வீஸாக கன்சியூமருக்கு டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ ஒரு கிளவுட் ப்ரொவைடர்கிட்ட வந்து ஒரு ஹோல் செட்டப் இருக்குது, த்ரூ ஒரு நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது, சர்வர் இருக்குது, ஓஎஸ் எல்லாமே இருக்குன்னா ஸோ யூசர் சம் பார்ட்டை மட்டும் சர்வீஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு சர்வீஸாக இன்டர்நெட் மூலமாக யூசருக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். சரியா? ஸோ இதில் என்ன மாதிரி சர்வீசஸ் எல்லாம் வந்து யூசர் டிமாண்ட் பண்ணலாம் ப்ரொவைடர்கிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் ஒரு ஓஎஸை சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை ஒரு சர்வரில் இருக்கிற டேட்டா பேஸை மட்டும் ஒரு பார்ட் ஆஃப் த சர்வீஸை ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை ஒரு சர்வரில் இருக்கிற செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை வந்து அவங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை ஒரு சர்வீஸாக கேட்கலாம். அஃப்கோர்ஸ் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸும் ஒரு சர்வீஸாக இருக்குது, இருந்தாலும் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்லேயும் வந்து ஒரு செட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை உங்களோட ஓன் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோஸ்டிங். ஒரு சர்வரில் நீங்களும் ஒரு ப்ரொவைடர், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும், நீங்களும் செட் ஆஃப் சர்வீசஸை வந்து ஹேண்டில் பண்ணி நிறைய யூசர்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோஸ்டிங்காக சர்வீஸை வந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். ஒரு சர்வரில் இருக்கிற த்ரூ அவுட் நெட்வொர்க்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஒரு சர்வீஸாக நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். இல்லை செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் உங்களோட பர்டிகுலர் கிளவுட் சர்வர்ஸ்லேருந்து நீங்கள் டிமாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் சர்வீசஸை டிமாண்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு வெப் பேஸ்டு ப்ரோக்ராமிங் பண்ண போகிறீங்க, உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஸ்கிரிப்டிங் ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்கிரிப்டிங்கிற அந்த ஃபெசிலிட்டியை வந்து உங்களோட கிளவுட் அட்மின்டேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் ஒரு கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு கிளவுட் ப்ரொவைடர் வந்து அவங்க வச்சுருக்கிற ஹோல் செட்டப்பில் ஸ்பெசிஃபிக் பார்ட், யூசர் டிமாண்ட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸை வந்து யூசருக்கு ஆஃபர் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சர்வீசஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ இது எது மூலமாக, எப்படி, என்ன பேசிஸில் இந்த சர்வீஸை வந்து யூசருக்கு டிமாண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் யூஸ், அதாவது மேபி சில கிளவுட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கன்சியூமர் கொடுக்கலாம், இல்லைனா பேப்பர் மாடல் இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த சர்வீஸை நீங்கள் வாங்கலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் எல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் யூஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டியூரேஷன் நீங்கள், அதாவது மந்த் வைஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வீக் வைஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா இயர் வைஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இதை பேஸ் பண்ணி இதோட ப்ரைஸிங் அண்ட் பில்லிங் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸில் தான் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம சொல்லுவோம். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு யூசர் அவங்க ஓன் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு யூசர் டிமாண்ட் பண்ணுற ஒரு சர்வீஸை வந்து கிளவுட் அட்மின்லேருந்து கிளவுட் அட்மின் அதோட பார்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட்டாக ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நிறைய ப்ரொவைடர்ஸ் வேர்ல்டு வைடாக இருக்காங்க. நம்ம கான்செப்ட்ஸில் நம்ம சிலபஸில் படிக்க வேண்டிய ப்ரொவைடர்ஸ் வந்து ஒரு 4 ப்ரொவைடர். ஒன்று வந்து ரைட் ஸ்கேல், இன்னொன்று salesforce.com, rackspace,
இன்னொன்று force.com. சரியா? ஸோ இதில் ரைட் ஸ்கேல், இதில் salesforce.com வந்து நான் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்லேயே நான் சொல்லிட்டேன். அதே நோட்ஸை நீங்கள் இதுலேயும் எழுதுங்க. salesforce.comனா என்ன அப்படின்னா வெரி ஃபஸ்ட்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனி அப்படின்னா salesforce.com தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கமர்ஷியல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்காக க்ரியேட் பண்ண ஒரு வெப்சைட் தான் salesforce.com. ஸோ அது வந்து நாளடைவில் வந்து அது வந்து அப்கிரேட் பண்ணி அது வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் கம்பெனியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி நிறைய டிஸ்ட்ரிபியூட்டட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து கன்சியூமர்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால தான் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்லேயும் அது ஒரு பார்ட்டாக வந்துச்சு. ஸோ இங்கே பிளாட்ஃபார்ம் இப்போ நிறைய என்விரான்மெண்டல் செட்டப்பே வந்து கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால பாஸ் சர்வீஸ்லேயும் அவங்களையும் ஒரு ப்ரொவைடராக நம்ம இங்கே படிக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்ம சாஸ்லேயே படித்ததுனால நான் இங்கே நோட்ஸில் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். நீங்கள் உங்கள் நோட்ஸில் நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதும்போது salesforce.comமையும் சேர்த்து எழுதுங்க. சரியா? தென் இந்த சீரீஸில் நம்ம படிக்கிற அடுத்த டாபிக் வந்து ரைட் ஸ்கேல். ரைட் ஸ்கேல் வந்து ஒன் ஆஃப் த பாஸ் ப்ரொவைடர். இது வந்து ஒரு கம்ப்ளீட் வெப் பேஸ்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் என்விரான்மெண்ட். ஸோ யூசர் இதில் முக்கியமான ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ். சரியா? ஸோ மோர் தென் ஒன் க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து வெப்சைட்ஸில் இருப்பாங்க. rightscale.com போனீங்க அப்படின்னா நிறைய ப்ரொவைடர்ஸ், நிறைய க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்க. ஸோ நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்கும்போது கன்சியூமர் எந்த டிலே சீக்வன்ஸ்லேயும் இல்லாமல் அவங்க சர்வீஸை வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு யூசர் வந்து ஒரு ரிசோர்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க தண்ணியை வந்து வேறு யூசருக்கு அதை டிமாண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ வேறு யூசர் டிமாண்ட் பண்ண முடியாது, வேறு யூசருக்கு அதை ரெஸ்பான்ஸாக கொடுக்கவும் முடியாது. அப்போ மோர் தென் ஒன் ப்ரொவைடர் இருப்பாங்க அப்படின்னா ரெண்டு ப்ரொவைடர்கிட்டையுமே அந்த ரிசோர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய யூசர்ஸ் வந்து அவங்க ஈஸியாக அவங்க கேட்குற சர்வீஸை வந்து டிமாண்ட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து இதை வந்து நம்ம வேரியஸ் க்ளவுட் ஃபார்மேட்ஸுக்கு அக்ராஸாக நம்ம இந்த சர்வீசஸ் இந்த ரைட் ஸ்கேல் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் க்ளவுடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் க்ளவுடு, இன்னொன்று பப்ளிக் க்ளவுடு, இன்னொன்று ஹைப்ரிட் க்ளவுட். ப்ரைவேட் க்ளவுட் அப்படின்னா என்னென்னா ஒரு என்விரான்மெண்டல் செட்டப்புக்குள்ளேயே ஒரு 3 கம்பெனி இல்லை அவங்க ஒரு கேம்பஸ்குள்ளேயே வந்து அவங்களோட க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராசஸை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ப்ரைவேட் க்ளவுடு. ஓப்பனாக வேர்ல்டு வைடாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து அவங்களோட சர்வீசஸை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அது பப்ளிக் க்ளவுடு. இது ரெண்டையோட கம்பைன்டு ஃபார்மேட்டு தான் ஹைப்ரிட் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரைட் ஸ்கேலும் வந்து அமேசான் மாதிரி தான் வந்து வேர்ல்டு வைடாக வந்து ஒரு வெப் பேஸ்டு சொல்யூஷனை வந்து கன்சியூமருக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய க்ளவுட் கம்ப்யூட்டிங் ப்ராசஸை வந்து யூசருக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சரியா? ரைட் ஸ்கேலுங்கிறது வந்து ஒரு வெப் பேஸ்டு சொல்யூஷன் தான். ஸோ அவங்களோட என்விரான்மெண்ட் செட்டப்பில் ஸ்பெசிஃபிக்காக கன்சியூமருக்கு நீட் பண்ணுற சர்வீசஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா தே ஆர் ஹேவிங் மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் ஃபார் giving services across the various types of cloud computing formats. சரியா? ஸோ இதுதான் நீங்கள் படிக்கிற ரைட் ஸ்கேல்னால் என்னங்கிறத இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரேக் ஸ்பேஸ்ங்கிறது வந்து ஒரு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இவங்க நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுக்கு பாஸ் பேஸ்டு சர்வீஸாக வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. சரியா? என்னென்ன மாதிரிலாம் வந்து ஆஃபரிங் இருக்கும், உங்களோட ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஹோஸ்டிங், அதாவது நிறைய அப்ளிகேஷன்ஸை வந்து ஹோஸ்டிங் சர்வரில் வச்சுருக்காங்க. யூசர் நீட் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸை டிஸ்ட்ரிபியூட்டட் மாடலாக கன்சியூமருக்கு கொடுக்க முடியும் உங்களால். ஸோ தென் நிறைய க்ளவுட் சைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரேக் ஸ்பேஸு நிறைய க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க கன்சியூமர் அவங்களோட டேட்டாஸ் அண்ட் ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ நிறைய வெர்ச்சுவல் ப்ரைவேட் நிறைய சர்வர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான டேட்டாஸ், சர்வர் பேக்கப்ஸ் இதெல்லாம் பேக்கப் அண்ட் மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ஸ்டோரேஜுமே வந்து ரேக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ரேக் ஸ்பேஸ் வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி லைக் அமேசான் மாதிரி தான். ஸோ நிறைய ப்ராடக்டை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தென் உங்களோட மெயின் ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ட்ரைவ். ஸோ இப்போ நம்ம எப்படி கூகுள் ட்ரைவ், இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரைவ் பேக்கேஜ் வந்து கூகுள் கொடுக்குது இல்லையா? ஸோ ஒரு 15 GB வரைக்கும் நீங்கள் உங்கள் ட்ரைவில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
லைக் அமேசானும் அப்படி தான். அமேசானில் வந்து நீங்கள் ஒரு ஆத்தரைஸ்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அமேசான் உங்களுக்கு ஐ திங்க் 7 GB வரைக்கும் வந்து உங்களோட ஆக்சஸ் ரைட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே போச்சு. ஈவன் நீங்கள் கூகுள் ட்ரைவ்லையுமே வந்து 15 GBக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ணிட்டு தான் நீங்கள் அவங்களோட ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் ரேக் ஸ்பேஸும் வந்து க்ளவுட் ட்ரைவ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவைட் பண்ணிவிட்டு பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் பேஸ்டாக வந்து ஸ்டோரேஜ் ஆஸ் அ சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு புது சர்வீஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா உங்களோட டேட்டாவை ஆன்லைன் பேக்கப் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரேக் ஸ்பேஸ் க்ளவுட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ரேக் ஸ்பேஸ் சர்வர் பேக்கப். சர்வர் பேக்கப் எதுக்கு அப்படின்னா சப்போஸ் வந்து நீங்கள் ரேக் ஸ்பேஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் மூலமாக வந்து ஒரு விண்டோ பேஸ்டு இல்லை லினக்ஸ் பேஸ்டு சர்வர்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு விண்டோ பேஸ்டு சர்வர் தேவைப்படுது, ஒரு லினக்ஸ் பேஸ்டு சர்வர் தேவைப்படுது. அந்த சர்வர் ஆக்சஸிங்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டைமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்வர் டேட்டாலாம் பேக்கப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு பேக்கப் ட்ரைவ் இருக்கணும். இந்த பேக்கப் ட்ரைவில் உங்களோட சர்வர் டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டோர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து பேப்பர் யூஸ் மாடல் மூலமாக உங்களுக்கு ரேக் ஸ்பேஸ் அலோவ் பண்ணுது. $5 ஒரு மந்த்துக்கு $5 வரைக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். $5க்கு 10 GB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டோரேஜில் உள்ள டேட்டா எல்லாமே கம்ப்ளீட் செக்யூரிட்டி பேஸ்டாக இருக்கும். ஸோ வந்து அது என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். வேறு யாராவது அன்ஆத்தரைஸ்டு யூசர் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஹேக் பண்ணணும்னு நினச்சார் அப்படின்னா அதோட டேட்டா ஃபார்மேட்டே வந்து என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து வேறு யூசர் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க. தென் கம்ப்ரஸ்டு ஃபார்மேட்டில் இருக்கும். டேட்டா நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வரும்போது வந்து அதை அதே ஃபிக்ஸட் சைஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியாது. தென் அதை கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் ரொம்ப ரெடியூஸ்டு சைஸில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வந்து ரேக் ஸ்பேஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் ஈஸியாக ஒரு சர்வர்லேருந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபெசிலிட்டி வந்து ரேக் ஸ்பேஸ் சர்வர் பேக்கப் டூல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. தென் ஆஸ் பர் த கேலண்டர் ஆக்டிவிட்டி சில சர்வர்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். இதெல்லாம் கேலண்டர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று வந்து நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் வந்து ஒரு 5ஆம் தேதி வந்து டேட் 5ல் வந்து நீங்கள் டேட்டா வந்து ஃபுல் பேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகணும்னு செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஆஸ் பர் த கேலண்டர் ஆக்டிவிட்டி சர்வர் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸை வந்து பேக்கப் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை டேட்டாவை ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி எல்லாம் சர்வர் பேஸ்டு ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து ரேக் ஸ்பேஸ் சர்வர் பேக்கப் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. தென் ரேக் ஸ்பேஸுக்குன்னு சொல்லி நிறைய க்ளவுட் சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த க்ளவுட் சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மல்டிபிள் சர்வர்ஸ் வந்து அதில் வச்சுருப்பாங்க. உங்களோட யூசர் டிமாண்ட் பண்ணுற சர்வீஸை வந்து எந்த வித டிலேயும் இல்லாமல் ஆஃபர் பண்ணுறதுக்கு தான் அந்த மல்டிபிள் சர்வர்ஸ். சரி, அந்த ஸ்கேலபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக. ஸோ மோர் தென் ஒன் யூசர் வந்து டிமாண்ட் பண்ணுற சர்வீசஸை வந்து டிலேடு டைமாக கொண்டு போகாமல் அப் டு டைம் வந்து ஆன் டைம் வந்து அந்த யூசருக்கு வந்து சர்வீஸாக ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய க்ளவுட் சைட்ஸ் ரேக் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் க்ளவுட் சர்வர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ மல்டிபிள் சர்வர்ஸ் நம்ம சொல்லும் போதே ஸோ ஒரு கம்பெனி ஒரு க்ளவுட் கம்பெனி அப்படின்னா அவங்களோட ரீஜனல் சர்வர்ஸ் நிறைய இருக்கணும். இப்போ அமேசான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமேசானுக்கு ஒரு சர்வர் மட்டும் வச்சுருந்தாங்க, யூஎஸில் மட்டும் ஒரு சர்வர் இருந்தது அப்படின்னா வேர்ல்டு வைடாக வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லா கண்ட்ரிலேருந்தும் யூசர்ஸ் வந்து அவங்களோட டிமாண்டை வந்து ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிடிஎஸ் ப்ராசஸ் ஆயிரும். ஸோ பட் அமேசான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ட்ரிக்கு நிறைய சர்வர்ஸை வந்து மல்டிபிள் சர்வர்ஸை வந்து ஆஃபர் பண்ணும்போது ஈவன் ரேக் ஸ்பேஸும் அப்படி தான் அப்படி ஆஃபர் பண்ணும்போது அந்த யூசர் டிமாண்டை குயிக்காக ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த சர்வீஸை கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 சர்வர் வரைக்கும் இந்தியாவிலே இருக்குது. சதர்ன் பார்ட்டுக்கு ஒன்று, நார்த் பார்ட்டுக்கு ஒன்று, வெஸ்டர்ன் பார்ட்டுக்கு ஒன்று, ஈஸ்டர்ன் பார்ட்டுக்கு ஒன்றுன்னு வைக்கும்போது ஈவன் நம்ம கண்ட்ரி லெவல் ஆஃப் கன்சியூமர்ஸே வந்து ஈஸியாக டைம் டிலே பண்ணாமல் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ரேக் ஸ்பேஸ்லேயே நிறைய க்ளவுட் சர்வர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட சர்வீசஸ் வந்து ஈஸியாக கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து ரேக் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா force.com.
அஃப்கோர்ஸ் salesforce.com ஓட ஒரு ப்ராடக்ட்டை தான் force.com நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா இப்போ ஒரு ஐடி ஒன்று வச்சுருக்காங்க. இவங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் எப்படி ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் டெவலப் பண்ண முடியும். என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் பேஸ்டு சர்வீசஸையும் இந்த force.com வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மல்டி டெனன்ட் சர்வர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இவங்களோட சர்வரை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். பேப்பர் மாடலில் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பே பண்ணி தான் இவங்க சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சப்போஸ் ஒரு சஃபிஷியன்ட் ப்ரைஸிங் உங்கள்கிட்ட இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா இன்னொரு கன்சியூமரோட நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த சர்வருக்கு மல்டி டெனண்டாக ஆயிடுறீங்க. ஸோ அப்போ ஈஸியாக ரெடியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அவங்களோட அப்ளிகேஷன் பேஸ்டு சர்வீசஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி force.comல வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் வந்து பாஸோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கிறோம். இது போக பாஸ் சர்வீஸ், உங்களோட பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மெயின் சர்வீசஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வெப் பேஸ்டு சர்வீஸ். அஃப்கோர்ஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னாலே த்ரூ இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம சர்வீசஸ் வந்து நம்ம ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வெப் பேஸ்டு சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுது. டேட்டாபேஸ் இன்டகிரேஷன், சப்போஸ் உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வரில் கொண்டு போய் நீங்கள் வைக்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக சர்வீசஸ் எல்லாம் டிமாண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த க்ளவுட் அட்மின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். தென் செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி, எல்லா நீங்கள் பேக்கப் பண்ணுற டேட்டா, மானிட்டர் பண்ணுற டேட்டா எல்லாமே ஹைலி செக்யூர்டாக இருக்கும். தென் ஸ்கேலபிலிட்டி, அப் டு த டிமாண்ட் வந்து உங்களுக்கு எந்த டிலே டைம் இல்லாமல் ஈஸியாக கன்சியூமர்கிட்ட அந்த சர்வீஸை வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ண முடியும். தென் தே ஆர் கிவிங் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், நிறைய ப்ரொவைடர் அவங்களோட க்ளவுட் ட்ரைவை வந்து கன்சியூமருக்கு ஃப்ரீ வேராகவே கொடுக்குறாங்க ஒரு லிமிட் வரைக்கும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பேப்பர் யூஸ் மாடல் மூலமாக நீங்கள் ரெண்டல் பேசிஸில் உங்களோட ஸ்டோரேஜை வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். தென் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து லாக் ஃபைலாகவே சர்வர்லேயும் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப் டு டைம் வந்து நீங்கள் என்ன ப்ராசஸில் இருக்கீங்க, என்ன மாதிரி சர்வீசஸை கெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே சர்வரில் எனேபிள் ஆகிட்டு இருக்கும். என்ன டைம்லனாலும் உங்களோட ப்ராசஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ த்ரூ ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ங்கிற அந்த ஃபெசிலிட்டி மூலமாக, சரியா? ஸோ இதனால் வந்து டேட்டா லாஸ் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகுது. ஈஸியாக இதோட டேட்டா க்ளவுடு சர்வீசஸோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் பாஸ் பேஸ்டு சர்வீசஸோட ஒரு முக்கியமான சர்வீசஸாக வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ். ஸோ எஸ், நான் பாஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு அப்ளிகேஷனை ஒரு சாஃப்ட்வேரையோ டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பிளாட்ஃபார்ம் செட்டப் டூல்ஸையும் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாஸ் அப்படிங்கிறத இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்க்குறோம். பாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஓன் அப்ளிகேஷனையோ சாஃப்ட்வேரையோ டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுறீங்களா, என்னெல்லாம் உங்களுக்கு நீட் ஆகுதோ அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு டூல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சர்வீஸாக க்ளவுட் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் சர்வீஸை வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது பாஸில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சர்வர் அண்ட் ஸ்டோரேஜ் ஓவர்ஹெட். ஸோ நீங்கள் வந்து ஒரு நியூ கன்சியூமர், ஒரு க்ளவுட் அட்மினுக்கு நீங்கள் ஒரு நியூ கன்சியூமராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ஓன் அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவைப்படுற சர்வர், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா பாஸ் சர்வீஸை யூஸ் பண்ணுறது மூலமாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஓன் ஸ்டோரேஜ் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களோட ஓன் சர்வரை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த சர்வர் அண்ட் ஸ்டோரேஜ் ஓவர்ஹெட்டை பாஸ், அதாவது க்ளவுட் அட்மின்கிட்ட விட்டுறலாம். க்ளவுட் அட்மின் இதை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஆஃபர் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட், சரியா? ஸோ இந்த சர்வர் க்ரியேட் பண்ணுறதோ, நீங்களாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதோ, இந்த விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. தென் நெட்வொர்க் பேண்ட்வித்.
எஸ், எல்லாமே வந்து த்ரூ இன்டர்நெட் மூலமாக நடக்கிறதுனால உங்களோட நெட்வொர்க் பேண்ட்வித், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா சிக்னல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு நல்ல ஃப்ரீக்குவன்சியில் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளவுட் காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட் யூனிட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் கிளைண்ட்ஸ், அதாவது க்ளவுடோட கன்சியூமர், நடுவில் டேட்டா சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் சர்வர்ஸ் இருக்கும். நீங்கள் டிமாண்ட் பண்ணுற சர்வீஸ் வந்து டேட்டா சென்டர் வந்து நிறைய சர்வர்கிட்டேருந்து சர்ச் பண்ணிவிட்டு அவங்க எடுத்துகிட்டு அவங்க உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்டர்மீடியட் ஏஜெண்ட் மாதிரி வந்து டேட்டா சென்டர் வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கும் டேட்டா சென்டருக்கும் இருக்கிற நெட்வொர்க் பேண்ட்வித், அதாவது கம்யூனிகேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். தென் டேட்டா சென்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் சர்வருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். சரியா? ஸோ இது பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அந்த பர்டிகுலர் சர்வருக்கும் நீங்கள் கன்சியூமருக்கும் பண்ண முடியாது. ஸோ பாஸில் ஒரு முக்கியமான ஃபெசிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு என்விரான்மெண்ட்டில் மேக்ஸிமம் செட்டப்பை வந்து ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணும்போது கம்ப்ளீட் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் வந்து அதை டேட்டா சென்டருக்கே அனுப்புவாங்க. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபெசிலிட்டி. டெஸ்டிங் வந்து அங்கே எப்போதுமே எனேபிளாக இருக்கும். அது டேட்டா சென்டரில் கொண்டு போய் விட மாட்டாங்க. ஸோ அவங்க சைடு, க்ளவுட் அட்மின் சைட்லேயே வந்து அந்த டெஸ்டிங்கை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டு தான் ப்ராப்பராக வந்து அந்த சர்வீஸை வந்து கஸ்டமர் கொடுப்பாங்க. ஸோ நெட்வொர்க் பேண்ட்வித் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்படிங்கும்போது யூசர் எந்தவித பிரேக்கப்பும் இல்லாமல் அவங்க சர்வீசஸை கெட் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் பேண்ட்வித் ரிலேட்டடாக உள்ள இஷ்யூஸ் எல்லாமே இதில் ரிசால்வ் ஆயிரும். நீங்கள் பாஸ் பேஸ்டு சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நெட்வொர்க் பேண்ட்வித் ரிலேட்டடாக எந்த ப்ராப்ளமே வராது. இதுதான் ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். எஸ், நீங்கள் சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணுற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. மெயின்டைன் பண்ணுற விஷயம் எல்லாமே பாஸ் பார்த்துக்கணும். அதாவது அந்த பர்டிகுலர் க்ளவுட் அட்மின் பார்த்துப்பாங்க. சரியா? சப்போஸ் ஏதாவது இதில் ஒரு அப்டேட்டை நீங்கள் அப்டேஷன் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, இல்லைனா ஏதாவது செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ மீன் டே டு டே டாஸ்க் படி வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்கோ ஏதாவது ஒரு ஃபீச்சர் வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் செட்டப்புக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சாஃப்ட்வேருக்கு அப்ளை ஆயிரும். சப்போஸ் நீங்கள் ஒரு லினக்ஸ் பேஸ்டாக ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோடிங் தான் நீங்கள் எழுதுவீங்க. இந்த லினக்ஸ் ஓஎஸை நீங்கள் பாஸ் சர்வீஸ் மூலமாக க்ளவுட் அட்மின்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த லினக்ஸ் ஓஎஸில் ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளிகேட் ஆயிரும் உங்களோட அப்ளிகேஷனில். சரியா? ஸோ நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர், நீங்கள் எழுதுகிற சாஃப்ட்வேரில் வர்ற பேட்சஸ், அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற க்ளவுட் அட்மின் அதை பார்த்துருவாங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட், சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ். அடுத்தது சப்போர்ட் பர்சனல். எஸ், நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஒரு பாஸ் சர்வீஸ் மூலமாக வந்து நீங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 2 மாதத்துக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க. 2 மாதத்துக்கு வந்து அந்த சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னெல்லாம் உங்கள் கோடிங்கில் உங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறீங்களோ, ஸ்மூத்தாக அப் டு டேட் டெவலப் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த நீங்கள் டெவலப் பண்ணுற அந்த அப் டு டேட் ப்ராசஸுக்கான தேவைப்படுற எல்லா டூல்ஸுமே வந்து பாஸ் சர்வீஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணுற அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கோ இல்லை அந்த அப்ளிகேஷன் செட்டப்புக்கோ தேவைப்படுற எல்லா டூல்ஸ், சர்வீஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து பாஸ், அதாவது க்ளவுட் அட்மின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ பர்சனலாக நீங்கள் என்னென்ன புது ஃபீச்சர்ஸை வந்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே அப் டு டேட் வந்து பாஸ் ப்ரொவைடர் வந்து, அதாவது பர்டிகுலர் அந்த க்ளவுட் அட்மின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் 4வது பாயிண்ட். ஸோ இதில் ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சர்வர் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஓன் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணும்போது ஈவன் ப்ரோக்ராமிங் இல்லை கரெக்டாக இருந்தாலும் சர்வரில் இஷ்யூஸ் வரலாம், ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து இஷ்யூஸ் வரலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். ஆனால் நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் அட்மினை டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது வந்து எந்த இஷ்யூஸுமே வர சான்ஸ் இல்லை, கேர்லெஸ் மிஸ்டேக் வராது. ஏன் அப்படின்னா பாஸ்லேருந்து, அதாவது க்ளவுட் அட்மின்லேருந்து ஒரு சர்வீஸை டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸை வந்து அவங்க கொடுக்கும்போது வந்து கம்ப்ளீட் செக்கிங், அதோட குவாலிட்டி பர்ஃபெக்ஷனை செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணும்போது ஸோ எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் உங்களோட அப்ளிகேஷனை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் அங்கே பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கேர்லெஸ் மிஸ்டேக்ஸுங்கிறது வந்து வரவே வராது. சரியா?
ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட். தென் லோ ஸ்கில் ரெக்யர்மெண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு மிடில் வேர் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் பண்ணிடும். நீங்கள் ஜஸ்ட்டு உட்காந்து உங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் கேட்குற எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து பாஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து இந்த ப்ரோக்ராமிங் எபிலிட்டி மட்டும் உங்களுக்கு ஒரு லோ ஸ்கில் இருந்தால் மட்டும் போதும். ஒரு சர்வரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஸ்கில்லு, இல்லை சர்வரை படிக்கிறதுக்குன்னு சம் கோர்சஸ்ஸு, இல்லைனா ஒரு ஓஎஸை பற்றின ஃபுல் நாலேஜ் அப்படிலாம் தேவையே கிடையாது. ஸோ அது எல்லாமே க்ளவுட் அட்மின் பார்த்துக்கிடும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ் லோ ஸ்கில் மட்டும் இருந்தாலே போதும், ரெக்யூராக இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணி அதோட இஷ்யூஸ் எல்லாம் ஈஸியாக ரிசால்வ் பண்ணிக்கலாம். தென் பாஸோட சர்வீஸ் எல்லாமே கிரேட்டர் ஸ்பீடில் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸோ பர்ஃபெக்ட் நெட்வொர்க் பேண்ட் வித் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் பாஸ் மூலமாக நீங்கள் கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெட்வொர்க் பேண்ட் வித் ஃப்ரீக்வன்சி டேட்டா சிக்னல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கிரேட்டர் ஸ்பீடில் உங்களுக்கு டேட்டாவை வந்து சர்வீஸை வந்து கன்சியூமருக்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதனால் வந்து ஸ்பீடு ரொம்ப கிரேட்டர் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு டிமாண்ட் சர்வீஸ் வந்து கிடைக்கிது உங்களுக்கு. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாயிருக்கும். நீங்கள் என்னெல்லாம் அப் டு டேட் வந்து அப் டு டைம் வந்து நீங்கள் சர்வீஸை கெட் பண்ணும்போது உங்களை என்விரான்மெண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். தென் அஜிலிட்டி மீன்ஸ் அதோட ரிலையபிலிட்டி, அதோட அவுட்புட் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை. சரியா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து யூசர் என்ன டிமாண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கான குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து க்ளவுட் அட்மின்டேருந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? இன்ஃபேக்ட் நீங்கள் பாஸ் பேஸ்டு சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூசர் ரெக்யூர் பண்ணுற டிமாண்ட் வந்து குயிக்காக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி உங்களோட அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. முக்கியமான பாயிண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் எழுதணும். சரியா? ரைட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம். பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்ன, பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஸ் அ சர்வீஸ்க்கான ப்ரொவைடர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ் இதில் அதையும் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி எழுத வேண்டிய கொஸ்டின் வந்து ரேக் ஸ்பேஸ், அதாவது ஒன் ஆஃப் த பாஸ் ப்ரொவைடர். ஸோ ரேக் ஸ்பேஸ்னால் என்ன, அவங்க என்னென்ன க்ளவுட் ப்ராடக்ட்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வீடியோ பார்த்து எழுதுங்க. ஈவன் இன்டர்நெட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணி எழுதலாம். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ், லாஸ்ட்டாக பார்த்த 7 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்ஸ், இதையும் படித்து எனக்கு எழுதுங்க. ஈவன் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கூட எழுதலாம். ஸோ இன்றைக்கி எழுதுகிற நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை வந்து நான் உங்களோட இன்டர்னல் மார்க்குக்கு போட வேண்டிய அசைன்மெண்ட் மார்க்காக நான் கன்சிடர் பண்ணுவேன். அதனால் ஒழுங்காக எழுதுங்க. அட்லீஸ்ட் 3 பேஜஸாவது வர்ற மாதிரி எழுதுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6க்குள்ளே எனக்கு இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை எழுதி எனக்கு அசைன்மெண்ட்டாக எனக்கு அனுப்பி வைக்கணும். சரியா? ஸோ யூனிட் நம்பர் 2ல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர் பார்த்துருக்கோம், க்ளவுட் டெலிவரி மாடல் பார்த்துருக்கோம், எஸ்பிஐ அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருக்கோம், சாஸ் சர்வீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், சாஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், பெனிஃபிட்ஸ் ஆஃப் சாஸ் படிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்னால் என்ன, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸுக்கான ப்ரொவைடர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்க வேண்டியது IaaS, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படிக்க போகிறோம். அது போக க்ளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படிங்கிற ஒரு லாஸ்ட் டாபிக் இருக்குது, அதையும் நம்ம படிப்போம். சரியா? ஸோ நல்லா படிங்க. புரியாத கான்செப்ட்ஸை வந்து டவுட்ஸாக நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் லைவ் இன்ட்ராக்ஷனில் என்கிட்ட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.